ஏற முடியலைங்க, மூச்சு வாங்குது. பாருங்க இப்படி போகுதுன்னு. கூட ஒருத்தர் இல்லைங்களா? கூட யாரும் இல்லை. சரி சரிங்க. ஏன்னா நம்மளை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. எதுக்குங்க? ஏதோ வயசாகிடுச்சு அவங்களோட மற்றவங்களோட நம்மளால் அவங்களுக்கு சஃபர் ஆகுறாங்க. சரி சரி சரி. ஏன் வந்துட்டு நமக்கு யாருக்கும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை, நம்ம வாட்டுக்கு வந்துட்டு. சரி சரிங்க. ஏறது ஏறில. அப்படியே மெதுவாக போங்க. இந்த தடி கொண்டு வரோம் பார்த்தீங்களா, போது இது வந்து ஏறும்போது யூஸ் ஆகாதுங்க. ஆனால் இறங்கும்போது தடி வேணும், தடி இல்லாமல் இறங்க முடியாது. காஞ்சிபுரம் நைட்டு ஏறினீங்களா? 7:15 மணிக்கு. 7:15க்கு நீங்கள் சாமி பார்த்துட்டு இறங்குறீங்க? சரி சரி. நல்லா பார்த்தீங்களா? சரி சரி. இப்போ இந்த சீசன் டைம் மேலே வர இங்கே எது வராது. அதுதான் சொல்கிறாங்க. அவர் வந்து கட்டி போட்டுருவார் எல்லாத்தையும், எல்லா வாயும் எல்லாத்தையும் கண்டிப்பாக 6 மலை ஏறிட்டுங்க. 7ஆம் மலை ஏறின போது கால் வேறு கண்டுபிடிக்குது. போலாம் பாருங்க எப்படி இறங்குறதுன்னு தெரியல. மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா வெள்ளிங்கிரி மலை தாங்க போக போகிறோம். ஆமாங்க, நான் வெள்ளிங்கிரி மலை ஓப்பன் பண்ணும்போதே போகலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க. வந்து போக முடியல. ஏன்னா வந்து இன்னைக்கு 12 நாள் தான் இருக்குது. வெள்ளிங்கிரி மலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அலோட் பண்ண மாட்டாங்க. சரி இன்றைக்கி வந்து வேலை இல்லைங்க, எங்கள் ஏரியா வந்து கரண்ட்டு சடவுனுங்க. அதனால் சரி இன்றைக்காவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தாங்க நான் வந்திருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் தாங்க இருக்கேன். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வெள்ளிங்கிரி மலை இருக்குது. இங்கே பாருங்கள் லொக்கேஷன் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். என்னென்னா நான் வெள்ளிங்கிரி மலை வந்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சுங்க. அப்போ வந்து பார்க்க முடியலைங்க. சரி நல்லா மழைங்க, அதனால் வந்து பாதி ஏறிட்டு அது மேலே ஏற முடியல. மழை தண்ணி வரதுனால நான் கீழே இறங்கிட்டேங்க. அதனால் சரி 5-6 வருஷமாக தடைப்பட்டுட்டே இருந்ததுங்க, போக முடியல. சரி இந்த வருஷமாவது போயே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 2 மாதமாகவே யோசிச்சிட்டே இருந்தேங்க. 2 மாதம் ஒர்க் பிஸியில் லீவு கிடைக்கலைங்க, அதனால் போக முடியல. சரி இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கிறா, சரி போயிட்டு வந்துடலாம், ஏன்னா நான் 10 நாள் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டேங்க. சரி போகலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க மலை ஏறி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எந்த ஒரு சூழ்நிலை எப்படி வந்தாலும் அந்த ஈசனை பார்க்காம நான் வரமாட்டேங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வருவேன். ஏன்னா இன்றைக்கி மழை வராமல் இருந்தால் பரவாயில்லைங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக மழை பெஞ்சிட்டா தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கு. சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடிவார் வந்துட்டுங்க. இங்கே மூங்கில் தடி விற்கிறாங்க, நம்ம அது வாங்கிட்டு நம்ம மேலே போகலாம் வாங்க. நீ திங்கக்கிழமைனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குங்க. இதே நேற்று வந்திருந்தோம்னா கூட்டம் இருந்திருக்கு. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. கம்பு வாங்கலாம், மூங்கில் தடி இங்கே தான் நினைக்கிறேன். உங்கள் தறி எடுக்குங்க, நமக்கு நான் எந்த தறி வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம். தடி வாங்கியாச்சுங்க.
இப்படி போகலாம். கீழே சாமி கும்பிட்டு அப்படியே மேலே போகலாங்க. அன்னதானம் கொடுத்துட்டுப்பாங்க இருக்குது. நான் வேறு கடையை சாப்பிட்டு வந்துட்டுங்க. எப்படி தெரிஞ்சுன்னா இங்கேயே வந்து சாப்பிட்ருக்கலாம். சரி, உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடுங்க. இதே நீங்கள் சனி ஞாயிறு வந்துருந்தீங்கன்னா இது ஃபுல்லாகிருங்க அந்த மண்டபம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைனால வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்குது. சனி ஞாயிறில் இதில் கியூ ஓட்டுவாங்க, அவ்வளோ கூட்டமாக வருங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓம் நமச்சிவாய. முதல் படிக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டு இருக்கிறேங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மூச்சு வாங்குது. கேமரா கொண்டு வந்தேங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டு பண்ணேன். ஆனால் அது அளவோடு இல்லைன்ட்டாங்க. ஆனால் கீழே லாக் ரூமில் வச்சுட்டு மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மூச்சு வாங்குதுங்க. எப்படி இருந்தாலும் ஏறிடணும். எப்போ ப்ரோ நீங்கள்? 1 மணிக்கு. இல்லைங்க, ஏறும்போது இன்னும் நின்றுக்கலாம். உட்காந்தோம்னா கால் இதாயிரு, வழியெல்லாம் தொடையில் இறங்கிடு. இப்போ ஏற முடியாது. ஆனால் மெதுவாக ஏறலாம். ஆமாம். என்னென்னா ஃபஸ்ட்டு மலை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஃபுல்லாக படியாக இருக்கும், அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மலை மட்டும் ஏறிட்டோம்னா போதும், இப்படி போயிடலாம். ஏற முடியலைங்க, மூச்சு வாங்குது. பாருங்க இப்படி போகுதுங்க. ப்ரோ தரிசனம் பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஏறிட்டு வந்துட்டீங்களா? இப்போ தான் இறங்கிங்களா? இறங்கிட்டு இருக்கிறீங்களா? நைட்டு போனோம். நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்தோம். நைட்டு என்ன தெரியாது, சல்ப் தெரியாது. 12 மணிக்கு தானே? 12 மணிக்கு போனால் 5:30 போயிட்டோம். காலை இல்லைங்களா? இதில் போய் சாமி விட்டு அப்படியே இறங்கி. கூட்டமாக நேற்று அவ்வளோதானுங்களா? கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, கோயில் இறங்கி கொஞ்சம் பேர் நைட்டு போனோம். சனி ஞாயிறு கூட்டமாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நைட்டு கடைக்கு போகணும், மணி 8:30. சாமி பார்த்துட்டிங்களா? நைட்டு ஏறினீங்களா? ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கேன். ஆமாம், சர்க்கிள் தான் ஏறுறாங்க. சாமி பார்த்துட்டிங்களா? எப்போ ஏறினீங்க? எப்போ ஏறினீங்க? நைட்டுங்களா? நைட் 10 மணி. சாமி பார்த்தது காலையிலங்களா? சேனல் நேமு சும்மா சொல்கிறாங்க. நம்மளும் திருப்பூர் மாப்பிள்ளைங்க. நமக்கு ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம்.
இல்லை நம்ம சேனல் நேமு. ஆமாம், திருப்பூர் மாப்பிள்ளைன்னு ஓட்டிங்கன்னா நம்ம இது வரும். இதே ஃபஸ்ட் டைமுங்களா இல்லை ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ரெண்டா டைமா? ஆமாம், அவனுக்கு இல்லை, அவனை ஜூம் பண்ணி எடுங்க. ஆனால் 2 பேராலும் ஏற முடியல. நான் எப்போ கேங்காக தான் வருவான். அப்படியாண்ணே? இன்றைக்கி தான் ஆள் ஒருத்தர் கிடைக்கல, சோலாவாக வந்துட்டேன். நாங்கள் போன வருஷம் 8 பேர் வந்தோம். இந்த வருஷம் 2 பேர் தான் வரும். நான் கடைசியாக 5-6 வருஷம் ஆச்சு வந்து. கடைசியாக வரும்போது மலைங்க, 5ஆவது மலையில். ஆமாம், நைட் 3 மணிக்கு ஏறவே இல்லை, திரும்பி ரிட்டன் வந்துட்டோம். தண்ணி வந்தது கடைசி மலையில் இறங்கிட்டு இருந்தது, ஏற முடியாதுல்ல. 2 மணி நேரம் மேய்ஞ்சதுங்க மலை. ஏற முடியும், ரிட்டன் வலிக்கிற ஏற முடியாது. அதனால் ரிட்டன் கீழே இறங்கிட்டேன். கடை ஓட்டிருக்காங்களே, அது சைடில் நின்றுட்டு நினச்சிட்டே தான் நின்னேன். அதுதான் கடைசிங்க, அதுக்காக வரவே இல்லை. இன்றைக்கி தான் வர. கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன கடைசி மலை 5ஆவது மலை தாண்டிட்டேன். ஆமாம், நாங்கள் 6-7 பேர் வந்தோம், யாருமே ஏறல. அதுக்கு அடுத்த வருஷம் வந்தோம், வந்துட்டு ஃபஸ்ட்டு மலை மட்டும்தான் ஏறினோம், ஏற முடியல. கூட ஒருத்தர் வந்தார், அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்படி நினச்சோம்னா அவ்வளோதாங்க. எப்படியோ ஃபஸ்ட் மலை தாண்டிட்டோம்னா போயிடலாம். ஃபஸ்ட்டு மலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்துட்டுங்களா? முடிஞ்சுங்களா ஃபஸ்ட்டு மலை? எவ்வளோ பேர் இறங்கினா? நீங்கள் தான் சொன்னதான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. எல்லாருமே ஆமாம், யாரை கேட்டாலும் இன்னும் போகணும். ஆமாம், வராது. நானும் அந்த முடிவில் தான் வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன ஆனால் சரி, இடியே வெள்ளமே வந்தாலும் சரி, சாமி பார்க்காம கீழே வரதுலேயும். ஆமாம். ஆமாம், அவர் நினைக்கணும். 2 வருஷம் ஏறி 2 வருஷம் பார்க்கல, அதுக்கப்புறம் வரவே இல்லை. இன்னைக்கு ஆமாம், இப்போ எல்லாமே அது ரீல்ஸ் பார்த்துட்டு தான் இப்போ இவ்வளோ போட்டோம். சாமி பார்க்கணும்னு இல்லை, கஷ்டம் தெரில, என்ன மூச்சு தான் வாங்குது. ஆமாம், இப்படி கொஞ்சம் ரெஸ்ட் தேடணும்னா தெரியல. ஃபஸ்ட்டு மலை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக 9:30 ஏறணும், மணி 10:30. 1 மணி நேரம் இருக்குது ஒரு மலையை. இந்த ஃபஸ்ட்டு மலை மாதிரி தான் கஷ்டங்க, அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வாங்குதுங்க பாருங்க எப்படி. ஃபஸ்ட்டு மலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு மலை வந்து வெள்ளை விநாயகர் கோயில் போட முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது மலை ஏறிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு மலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்கட்டாக இருக்குங்க, மேலே நெட்டுக்கயிறு. 2வது மலையில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்காது, இப்படி பிளாட்டாக இருக்கும். கொஞ்சம் தான் இப்படி பிளாட்டாக போக
அப்புறம் கொஞ்சம் படிக்கட்டு வருங்க. ஆனால் முதல் மலை அளவுக்கு கஷ்டம் இருக்காது இந்த மலை. இந்த தடி கொண்டு வரோம் பார்த்தீங்களா, போது இது வந்து ஏறும்போது யூஸ் ஆகாதுங்க. ஆனால் இறங்கும்போது தடி வேணும். தடி இல்லாமல் இறங்க முடியாது. தடி தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. கண்டிப்பாக நீங்கள் யாராவது வரீங்கன்னா தடி இல்லாமல் ஏறிடாதீங்க. வெள்ளிங்கிரி மலை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எப்போவுமே 5-6 கேங்காக வருவோம். இந்த டைமில் தான் ஒருத்தர் வரலின்ட்டாங்க. அதனால் நான் சோலோவாக வந்துட்டேன். ஏன்னா இன்னும் 10 நாள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வர முடியாது. சரி போகலாம், சோலோவாக போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். என்ன ஆகிட போகுது, அதெல்லாம் போயிடல வாங்க. ரெண்டாம் மலை ஏறிட்டு இருக்கிறேங்க. நைட் ஏறினீங்களா? எந்த ஊர்? கோயம்புத்தூர். இங்கே தானா? சரி. பார்த்தீங்கன்னா 10:50 ரெண்டாவது மலை ஏறிட்டு இருக்கிறோம். இன்னும் மழை வர மாதிரி இருக்குது. மழை வரக்கூடாது. ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி மழை வந்து ஏற முடியாமல் போச்சு. சாமி பார்க்கவே மழை வராமல் இருந்தால் போகுது. வாங்க போகலாம். இதோட ரெண்டாவது மலை முடியுதுங்க. வழுக்குப்பாறை வந்துருச்சு. வழுக்குப்பாறையோட ரெண்டாவது மலை முடிவடையுது. இதோட ரெண்டாவது மலை முடியுதுங்க. வழுக்குப்பாறை மழை வந்துன்னா இதில் ஏற முடியாது. உங்கள் பேர்? ஃபோன் இருக்குது. மூணாவது மலை ஏறிட்டு இருக்கிறேங்க. தண்ணி இங்கே தான் வரும். அது இது மேலே இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு பக்கம் வருங்க, அடுத்த மலைக்கு வரும். அப்புறம் அவ்வளோதான். இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மலை வழுக்குப்பாறை ஏறினாலும் மூணாவது மலை ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து இங்கே ஓஸ் மாட்டி இருக்காங்க. அதில் வரும். அதில் பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா அது விட்டிங்கன்னா அடுத்து 4வது மலையில் வருது. அப்புறம் அது விட்டிங்கன்னா தண்ணி இல்லை, அவ்வளோதான். இந்த 2 மலையில் தான் தண்ணி வருது. நீங்கள் வந்தீங்கன்னா இதில் பிடிச்சிக்கலாம். ஏன்னா இது விட்டிங்கன்னா தண்ணி இல்லை சாமி பார்க்குற வரைக்கும். ஆனால் ஒரு 2 கேன் கொண்டு வந்தீங்கன்னா பிடிச்சி பேக்கில் ஓட்டுக்கலாம். ஏன்னா வெயிலாக போச்சு, தண்ணி இல்லாமல் ஏற முடியாது. சரி வாங்க போகலாம். சாமி பார்த்துட்டிங்களா? எப்போ ஏறினீங்க? நைட்டு ஏறினதுங்களா? ஏறது ஏறில. அப்படியே மெதுவாக போங்க. எங்கேருந்து வரீங்க? ஊர் திருப்பூர் தாங்க. பல்லடங்க. சரி சரிங்க. அப்படியே மெதுவாக போங்க. மூணாவது மலை ஏறிட்டு இருக்கிறேங்க. மூணாவது மலை வந்து பாம்பாட்டி சித்திரை வந்தேன்னா அதோட மூணாவது மலை முடிஞ்சு. இன்னும் அப்படியே இப்படியே ஏறணும்னா ஒரு 2 மணிக்குள்ள சாமி பார்த்துடலாம். சாமி பார்த்துட்டு
கீழே 6 மணிக்கு வந்துடும். என்ன நேரத்தில் வீடு போகணும். வண்டியில் வந்திருக்கேன். பைக் ஓட்டிகிட்டு போகணும். ஓட்ட முடியுமான்னு தெரில. ஏன்னா ஏறும்போது ஏறியில்லைங்க, இறங்கும்போது இறங்க முடியாது. ரொம்ப கஷ்டம். காலையில் ரத்தம் கட்டிடு தொடையெல்லாம். சீக்கிரமாக ஏறிட்டு சீக்கிரமாக இறங்கிடுவேன். சோலாவே ஏறேன் இந்த வருஷம். ஆனால் ஈஸியாக இருக்குங்க, கஷ்டம் தெரியல. ஃபஸ்ட்டு மலை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் கொண்டு ஏறினேன். இப்போ 2ஆவது மலை 3ஆவது மலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இல்லை, மழை வர மாதிரி தான் இருக்குது. மழையும் வரக்கூடாது, மழை வந்தால் ஏற முடியாது. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி மழை வந்து தான் சீரழிச்சு விட்டுருச்சுங்க. நைட்டு விடிய காலையில் 3 மணிக்குங்க நல்ல மழை, ஏறவே முடியல. 5-6 மலை ஏறிட்டோம். அதுக்கு மேலே வெள்ளம் வந்துட்டு இருந்ததுங்க, ஏற முடியல. ரிட்டன் இறங்கிட்டோம். நாங்கள் ஒரு 6-7 பேர் வந்துருந்தேங்க. கஷ்டம் மழை வந்தால். அப்படியே நின்று அப்படியே ஏறணும், பொறுமையாக ஏறணும், போயிடலாம். கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்கு நம்ம வீடியோவை 100 பேர் கொண்டு போகுது. சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க போகலாம். பாம்பாட்டி சித்திரவகை 3ஆம் மலை ஏதோ முடிஞ்சுதுங்க. ஏன்னா ஏதோ 3ஆம் மலை முடிஞ்சா ஓகே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வழுக்குப்பாறையோட 2ஆம் மலை முடிஞ்சுன்னு நினச்சிட்டேன். ஆனால் வந்து பாம்பாட்டி சித்தர் வகையோட தான் 2ஆம் மலை முடியுதுங்க. அப்புறத்தான் 3ஆம் மலை ஏறிட்டுருக்குறேன். நான் என்ன நினச்சேன், சரி வழுக்குப்பாறையோட 2ஆம் மலை முடிஞ்சு பாம்பாட்டி சித்தரோட 3ஆம் மலை முடியுதுன்னு நினச்சேன். ஆமாம், பாம்பாட்டி சித்தரோட தான் 2ஆம் மலை முடியுதுங்களாமா. இப்போ நம்ம 3ஆம் மலை ஏறிட்டுருக்குறோம். கஷ்டம் இல்லைங்க, அப்படியே ஏறினா ஏறிடலாம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:30. நம்ம ஏறின டைம் பார்த்திங்கன்னா 9:30க்கு ஏறினோம். கரெக்டாக 2 மணி நேரமாக ஏறிட்டுருக்குறோம். 2 மலை ஏறிட்டோம், 3ஆம் மலை ஏறிட்டுருக்குறேன். எப்படியே 2 மணி சாமி பார்த்துருவோம், பார்த்தா ஆகணும். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. ஈவினிங் கண்டிப்பாக மழை வரக்குள்ள சாமி பார்த்துட்டு இறங்கிடணும். வாங்க போகலாம். ஆனால் 3ஆம் மலை முடிஞ்சு என்ன போகணுமா? தாண்டிட்டேன். 3 முடிஞ்சிடும். எப்போ நைட்டு ஏறினீங்களா? படி அப்புறம் படி இல்லை. இடையில ஒன்று உண்டு, இவனை வலது பக்கம் உண்டு, இது என்ன போறது இடது பக்கம். காணவே இல்லை பாரு. 3ஆவது மலை ஏறிட்டு இருக்கிறேங்க. முடிஞ்சுங்கிறாங்க, முடியவே மாட்டேங்குது. அந்த கடையில் போர்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, 3ஆம் மலை. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனால் 3ஆம் மலை முடிஞ்சாம்மா. படி கொஞ்சம் தூரம் தான் இருக்கா, படி இல்லையாம்மா.
ஃப்ளாட்டாக இருக்குது, அப்படியே போயிட்டு வந்தாங்க. சரி வாங்க போகலாம். அமைதியாக இருக்குது. பூச்சி எப்படி கத்துன்னு பாருங்கள். விசில் அடிக்குதுங்களா? 3ஆவது மலை முடிய போகுது. இப்படித்தான் இருக்குங்க, பாறையாக இருக்குது. இந்த 3ஆம் மலை முடிஞ்சுன்னா படி இல்லை. பார்த்திங்கன்னா அந்த கடையில் போர்டு வச்சுருக்காங்க. 4ஆவது மலை பார்த்திங்கன்னா இன்னும் 20 நிமிஷத்தில் வந்து 20 நிமிஷம் நடக்கணுமாமா. கைதட்டு சுனையை வருமாமா. அது வந்துன்னா 3ஆம் மலை முடிஞ்சு 4ஆம் மலை தொடங்குதாம்மா. அப்படின்னா இன்னொரு 1/4 மணி நேரம் நடக்கணுங்க 3ஆம் மலைக்கு. வாங்க போகலாம். வானமெல்லாம் கருக்கள் கட்டிட்டு வருது. மழை மட்டும் வேஞ்சுது, அவ்வளோதான். அதுக்குள்ளே சாமி பார்த்துட்டு இறங்கிடணும். 6 வருஷங்க வர முடியல. இன்றைக்கி வந்திருக்கேன். சாமி பார்க்காம இறங்க மாட்டேன். 3ஆம் மலை டாப்பு போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்குங்க பாருங்க. அமைதியாக காற்று பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு வருதுங்க. சரட்டாக நனைஞ்சிருச்சு வியர்வையில். 10 நிமிஷம் நடந்தால் 3ஆம் மலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். யாருமே இல்லைங்க, நம்மளும் தனியாக போயிட்டு இருக்கேன். இப்படித்தான் இருக்குங்க, படிக்கட்டு இருக்காது, நம்ம பாறையாக இருக்கு. பார்த்து எடுத்து வைக்கணும். முதலில் பார்த்திங்கன்னா குரங்கு இல்லைங்க, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா குரங்கு அதிகமாக இருக்குங்க. எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மூணாவது மலை கம்ப்ளீட் பண்ணிட்டுங்க. இங்கே தான் கைதட்டு சொன்னீங்க. இதில் வந்து தண்ணி வரும். 3ஆம் மலை 4ஆம் மலை ஸ்டார்டிங் வந்து தண்ணி வரும். இதோட 3ஆம் மலை முடிஞ்சு தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே தான் வரும். இதுக்கு மேலே நீ 4ஆம் மலையா நீ இருக்க 4 மலையில் தண்ணி இல்லைங்க. தண்ணி வேணால் இங்கே தான் பிடிச்சிக்கோணும். இதோட 3 மலை முடிஞ்சு 4ஆம் மலை ஏரில் ஆகும். ஃபில்டர் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணுவேன். டீஷர்ட் இவ்வளோ இங்கேயெல்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, கிடைக்கிறது குடிச்சிக்கலாம். வச்சு எப்படி அவ்வளோ தூரம் நான் இங்கேருந்து எட்டி பிடிப்பேன். என்ன விடா 4ஆவது மலை ஏறிட்டு இருக்கிறேங்க. இந்த மலை ஏறிட்டால் அப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த 4ஆவது மலை மட்டும் கொஞ்சம் மேலே படியாட்ட போங்க. அப்புறம் 5, 6 பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அப்படி போய்க்கலாம். சரி வாங்க போகலாம். படி இல்லைங்க, பாறை. இதுலேயே மழை வந்து எப்படிங்க ஏறுறது? மழை வந்தால் தண்ணி வரும், ஏற முடியாது. இப்படி இருந்தால் எப்படிங்க ஏறுறது? கால் எடுத்து மேலே வச்சா எங்கே வருதுன்னு பாருங்கள். சரி வாங்க போகலாம். ஏற முடியல. இப்படி போகணும் பாருங்க. தண்ணி மட்டும் வெள்ளம் வந்துச்சுன்னா இப்படி தான் வரும், ஏறவே முடியாது. வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாலாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கிறேங்க. பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. என்ன 4 மலை 3 மலை ஏறணுங்க. சரி வாங்க போகலாம். இதே சனி ஞாயிறு வந்திருந்தா ஏறவே முடியாதுங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி திங்கக்கிழமனால ஃப்ரீயாக இருக்குது. சரி வாங்க போகலாம். பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதில் எப்படிங்க ஏறது? இதில் போகலாம்.
பாதையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அட்டா முருகா, ஏன் சாமி கும்பிட்டீங்களா? எப்போ ஏறினீங்க? நேற்று நைட்டுங்களா? 10 மணிக்கு கிளம்புனேன். ஆ காலையில் 5 மணிக்கு தரிசனம். ஆ அப்புறம் 8 மணிக்கு இன்னும் ஆரத்தி காட்டுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. 5 மணிலேருந்து 8 மணிக்கு அங்கேயே இருந்துட்டிங்களா? ஆ போய் சாமியை பார்த்துருக்கியா? ஆ பார்த்து சந்தோஷம். சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையே, அதே மிக்சரு பட்டாணி ஆ போய் கீழே போனோம் சாப்பிட்டு. ஆ எங்கேருந்து வரீங்க? சென்னையா? ஆவடி. நிறையா வந்திருக்கீங்களா டூர் மாதிரி? டூர் மாதிரி நான் மருதமலைக்கு எப்பயும் வருவேன். ஆ சரி, போன மாதிரி குரூப்போட ஃப்ரெண்டுங்களோட வந்தேன். ஆ சரி, தனியாக வரணுன்ட்டு. இப்போ நீங்கள் சோலோவாக வந்திருக்கீங்களா? கூட ஒருத்தர் இல்லைங்களா? கூட யாரும் இல்லை. சரி சரிங்க. ஏன்னா நம்மளை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. எதுக்குங்க? ஏதோ வயசாகிடுச்சு, அவங்களோட மற்றவங்களோட நம்மளால் அவங்களுக்கு சஃபர் ஆகுறாங்க. சரி சரி சரி. ஏன் வந்துட்டு நமக்கு யாருக்கும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை, நம்ம வாட்டுக்கு வந்துட்டு. சரி சரிங்க. வரங்க ஐயா. சரிங்க ஐயாப்பா. நானும் ஏறிக்கிட்டே இருக்கேன். 4ஆம் மலை முடிஞ்ச பாடு இல்லைங்க. இன்னும் 1/4 மணி நேரம் ஏறணும்மா. மணி 12:30 ஆச்சு. 9:30 ஏற ஆரம்பித்தேன். 3 மணி நேரம் ஏறேன். போகலாம். அப்படியே 3 மணிக்கு சாமி பார்த்துருவேன். ஐயா, உங்கள் பேருங்க? எங்கே வரீங்க? சுகுமாரன், காஞ்சிபுரம். நைட்டு ஏறினீங்களா? காலை 7:15 மணிக்கு ஏறினேன். 7:15க்கு நீங்கள் சாமி பார்த்துட்டு இறங்குறீங்க? சரி சரி. நல்லா பார்த்தீங்களா? நல்லா தெரியாது. சரி சரி. சாப்பிட்டீங்களா? கீழே போய்ட்டு சாப்பிட்டு. காலையில் சாப்பிட்டீங்களா? இல்லை. சரி சரி. சரிப்பாங்க. தேங்க்யூப்பா. ஓகே. நீ எப்போ கிளம்புனா? நான் காலை 9:30க்குங்க. சரி. இதோட 4ஆம் மலை முடிஞ்சுங்க. 5ஆம் மலை ஸ்டார்டிங். சரி வாங்க போகலாம். எப்படி ஏசிட்டு ஒர்க் ஆகுமா? 5ஆம் மலை ஏறிட்டு இருக்கிறேங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 12:30. 4 மலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 3 மலை இருக்குது. இந்த 5ஆம் மலை மட்டும் மேலே போக, 6ஆம் மலை கொஞ்சம் சமமாக இருக்குது. அப்புறம் ஒரே மலை 7ஆம் மலை சாமி மலை ஏறிடலாம். இப்படியும் 2-3 நிமிடத்தில் சாமி பார்த்துட்டு இறங்கிடலாம். ஈவினிங் மழை வந்துடும். மழை வர மாதிரி இருக்குது. சரி வாங்க போகலாம். சரட்டெல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. சாமி பார்த்தீங்களா நல்லபடியா? எப்போ நீங்கள்? காலையில் சாமி பார்த்துட்டு. சரி சரிங்க. 6 மணிக்கு நீங்கள் அடிவாரத்தில் ஏறும் போதுங்களா? இருட்டில் ஏறுறாங்க. காலையில் தெரியாது, வெயில் இருக்காதுல்ல. வெயில் இல்லை. கஷ்டமாக. ஆமாம், ஏற ஏறியில. அது மலையில் ஏறிட்டு இருக்கிறேங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி வாங்க போகலாம். பசியாகுதுங்க. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்லையா, அதான் களப்பறி பாயிண்ட் வந்தேன் சாப்பிட்லான்ட்டு. சாப்பிட்டா மலை ஏற முடியாதுன்ட்டு எதுவுமே சாப்பிட்லைங்க. சாப்பிடாம ஏறிட்டேன். நைட் கீழே போய் தான். ஏன்னா டைம் ஆக ஆக பசியாகுது. இந்த களப்பறி வாங்கிட்டு வந்தேன் கீழே. எனக்கு ரேட் அதிகமாக இருக்குது மேலே. ஆனால் கீழே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். மேலே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு.
இதை சாப்பிட்டு போகலான்ட்டு. காற்று ஜில்லுன்னு வருதுங்க அஞ்சாவது மலையில், வெயில் இல்லை, நல்லாயிருக்கு. சரி அப்புறம் பார்க்கலாங்க. நான் 9:30. நீங்கள் 9:30 தானே? கேங் நிறைய பேர் இருந்தாங்க, யாருன்னு தெரில. ஆமாம்மா, அவங்க கேங்கா? இன்ன வரைக்கும் மேலே படியில் ஏறிட்டு வந்தேங்க. இப்போ தான் கொஞ்சம் சமமாக போகுது. ஏறி இறங்கி ஏறுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் வியூஸ் எப்படி இருக்குன்னு. மேகம் பாருங்கள். பாட்டி என்னமோ பண்ணுறாங்க. அஞ்சாம் மலை முடிஞ்சுதுங்களாண்ணா? இது 6ஆம் மலையா? சரி சரி. நான் வரை படிக்கட்டில் ஏறினதுக்கேன் சமமாக நடக்கும்போது நல்லா இருக்குங்க. காற்று வேறு ஜில்லுன்னு வருதா, நல்லாயிருக்கு. பாருங்க, நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வாங்க போகலாம். இப்படி மெதுவாக நடந்துட்டு இருந்தால் டைம் ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நடக்கலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்காக வந்து இப்போ இந்த வருஷம் இப்படி வச்சுருக்காங்க. குப்பையில் வந்து அதில் போட்டுக்கலாம். நிறைய இடத்துல வச்சுருக்காங்க, பரவாயில்லைங்க. முதலெல்லாம் அங்கங்கே போட்டுருவாங்க, அப்பவுமே கீழே போடுறாங்க. பாருங்க எவ்வளோ குப்பை கிடக்குதுன்னு, திருந்த மாட்டாங்க. நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது மழை வந்துருச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே கடை ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த கடை ஓரத்தில் தான் நின்னேங்க. பார்த்தா இதிலெல்லாம் தண்ணி வருது. சரி ஏற முடியாது அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தா ஏற முடியல. கடைசி மலையிலும் தண்ணி வரும், ஏற முடியாதுன்ட்டு ரிட்டன் திரும்பி கீழே போயிட்டோம். நல்ல மலைங்க அந்த அன்னைக்கு, அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் வெளியே மலை வரவே இல்லை. இன்றைக்கி தான் வந்திருக்கேன். வந்துட்டு 5 மலை ஏறிட்டேன். இன்னும் 2 மலை ஏறினா சாமி பார்த்துடலாம். டயர்ட் ஆகிடுச்சு, காலெல்லாம் வலிக்குது. இருந்தாலும் ஏறிடுவோம் வாங்க. சாப்பிட்லிங்க காலையில், அதான் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் இன்னும் 2 மணி நேரத்தில் சாமி பார்த்துற மணி 1 மணி ஆயிடுச்சு. 2-3 மணிக்குள்ளே சாமி பார்த்துட்டா இறங்கிடலாம். ஒரு 7-8 மணிக்குள்ளே கீழே இறங்கிடலாம். ஏறும்போது பிரச்சனை இல்லைங்க, இறங்கும்போது தான் சிரமம். வாங்க பார்த்துடலாம். இது இவரோட சமாதி தானுங்க, அந்த ஃபஸ்ட்டு மலை படிக்கட்டு போட்டார்ல, அவர் பேர் ஒட்டஞ்சித்திரை. சமாதி. ஆமாம் கண்டிப்பாக. இப்போவே தொட வழியாகுது. இன்னொரு மலை இருக்குது, இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாண்ணா. தொட வழியாயிரும். ஏறத்தை பார்க்குறேன்ல, ஏறத்தை கூட தாங்கி ஏறிடுறான். காலை எடுத்து கீழே வைக்கணும். ஆனால் எல்லா பிள்ளைய 2 இறங்கிறதுக்குள்ள அதுதான் அம்மா பிடிச்சி. ஆமாம் ஆமாம், அதுதான் இறக்கத்துலேயே மெயின். உத்தரில் தூங்கும்போது அழிப்பி இவ்வளோ தூரம் இவ்வளோ மேலே யானை இருக்க போகுது. இவ்வளோ மேலே யானை இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக கீழே இருக்கும். அங்கே பார்த்தியா பள்ளம் வெட்டிச்சுருந்தாங்க, பார்த்தியா கிழியே கோயில்கிட்டயே. ஆமாம், பெரிய பெரிய பள்ளம் மோடுது ஃபுல்லாக இருக்குது இருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த சீசன் டைம் மேலே வர இங்கே எது வராது. அதுக்காக தான் அதுதான் சொல்கிறாங்க.
அவர் வந்து கட்டி போட்டுருவார் எல்லாத்தையும், எல்லா வாயும் எல்லாத்தையும் கட்டி போட்டுருவார். இல்லைன்னா ஒன்றுனாச்சும் கண்ணில் வந்து தென்படும். இல்லை எதுவும் இது ஆமாண்ணே அதிசயமாக இருக்குது. அதுவும் இந்த ஒரு 3 மாதத்துக்கு அதான் சொல்கிறாங்க. இந்த 3 மாதத்துக்கு அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டு போட்டுருவாங்களாம். எந்த அனிமல் இங்கே வராது. சிறுத்தை கூட கண்டிப்பாக இருக்கணும். எல்லாம் இருக்குது, எதுவும் வராதுன்றாங்க. எல்லாத்துக்கும் கட்டு போட்டு வச்சுருப்பாங்க, வராது. மே 30 வரைக்குங்களா? எப்போ போட்டீங்க? ஸ்டார்டிங்லேயே ஓட்டிங்களா? ப்ரோ எந்த ஊருங்க? எந்த ஊருங்க? கலரே எந்த ஊருங்க? திண்டிவனம் சொந்த ஊர். திண்டிவனங்களா? சரி சரி. எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க. இல்லை சாப்பிடுங்க, கொஞ்சம் இப்போ தான் சாப்பிட்டேன். சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்களா சோலோ வந்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட தான் அந்த 7 பேர் பின்னாடி வராங்க. பின்னாடி வராங்களா? சரி சரி. யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? ஆமாம் ஆமாங்க. என்ன நேம்? ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சுங்க. இப்போ தான் மழை தெரிஞ்சுது, அதுக்குள்ளே மேகம் மறைச்சிருச்சு. நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கேன். யார் பார்க்க தெரியுமா? என் அப்பா சிவனை பார்க்க. வாங்க போகலாம். எப்படியோ 6ஆம் மலை முடிச்சிட்டோம், 7ஆவது மலை வந்துருச்சு. நம்ம இறங்கி ஏறினா சாமி பார்த்துடலாம். வாங்க போகலாம். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 1:30. 9:30 ஏற ஆரம்பித்தா 4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் 2 மணி நேரம் ஆகும். கடைசி மலை ஏற முடியாது. ஆண்டி சொன்னையில் குளிக்கலாங்க, தண்ணி நல்லா இருந்ததுன்னா குளிக்கலாம், இல்லைன்னா கால் மட்டும் நினச்சிட்டு நம்ம மேலே போயிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குங்க. சரி வாங்க போகலாம். லாஸ்ட்டு மலைங்க. இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மேலே இறங்கிட்டு இருக்காங்க சாமி பார்த்துட்டு. அங்கே தான் நம்ம போக போகிறோம். பார்க்கறதாங்க இப்படி ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும் இந்த மலை மட்டும் ஏறக்கு. சரி வாங்க போகலாம். மக்கள் இதான் ஆண்டி சொன்னீங்க. தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. குளிக்கலாமா வேண்டாமா? வாய் மட்டும் பேசணும்னா அவ்வளோதான். செல்லுல எடுத்து குளிய அப்படியே குடிச்சா குடிச்சா நல்லா குடிச்சா கைமா. ஏய் போடு கை கொஞ்சம் மேல தூக்கி சேனல்ல பேசுற மாதிரி பேசுனே. சேனல்ல பேசுற மாதிரி தண்ணி ஊத்துற மாதிரி தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குது. நல்லா கவட ஊத்துறா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
மணி பார்த்தீங்கன்னா 2:15. ஆண்டி சனையில் குளிச்சுட்டு லாஸ்ட் மலை ஏறிட்டு இருக்கேன். வானவா கருக்க கட்டிட்டு வருது. மழை வந்ததுன்னா சிரமம், இறங்க முடியாது. குளிச்சங்காட்டி தாங்க ப்ரெஸ்ஸாக இருக்குது. கீழேருந்து ஏறி வந்ததுக்கு கை காலெலாம் சரியான வலி. ஒரு குளியல் போட்டதுக்கு அப்புறம் தான் உடம்பு நல்லா ப்ரெஸ் ஆயிடுச்சு. பாருங்க கடைசி மலை. எப்படியோ 1 மணி நேரம் ஆயிரும் மழையாக இருக்குது. 2:30 3:30 மணி சாமி பார்த்துடலாம். சாமி பார்த்து இறங்கணுன்னா ஒரு 7-8 மணிக்கு இறங்கிடலாம். சரி வாங்க போகலாம், சீக்கிரம் போகலாம். ஏழாவது மலையில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்க. சரி வாங்க போகலாம். காடு வேறு கெண்டை பிடிக்குதுங்க, நரம்பு இழுத்து பிடிக்குது. 6 மலை ஏறிட்டுங்க. 7ஆம் மலை ஏறின போது காடு வேறு கெண்டை பிடிக்குது. சரி வாங்க போகலாம். போகணும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நரம்பு இழுத்து பிடிக்குதுங்க, காலும் கூட வலி இல்லை, நரம்பு பிடிக்குதுங்க, ஏற முடியல. அப்படியே முக்கிய ஏறினா ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏறிடலாம். இழுத்து பிடிக்குது கால். இன்னும் அவ்வளோ தூரம் போகணுங்க. பக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க, ரொம்ப தூரம். சரி வாங்க போகலாம். 1/2 மணி நேரமாக ஏறிக்கிறேன், இன்னும் காவாசி கூட ஏறலிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூஸ் எல்லாம். முடியலைங்க, இன்னும் போகணும். 1/2 மணி நேரமாக ஏறுறேன், இன்னும் வரல. மிஸ்ட்டு பாருங்க எப்படி வருதுங்க, காமிக்கிறதுங்க பாருங்க. எனக்கு கீழே போயிட்டுருக்குது. பக்கம் வந்துட்டோம், இன்னும் 1/4 மணி நேரம் நடந்தால் போயிடலாம். பாருங்கள் எப்படி போகுதுன்னு மிஸ்ட்டு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஏறினா போயிடலாம். சத்தியமாக முடியலைங்க, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இதே ஏற முடியல, கால் வலிக்குது. பாருங்கள் மிஸ்ட்டு. அங்கே சிறுவணி டைம் இருக்குங்க, காமிக்கலான்னு பார்த்தேன், மிஸ்ட்டு மறைச்சிருச்சு. மேலே போய் தெரிஞ்சுனா காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்தாச்சுங்க, அங்கே தான் இருக்கார். வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா சாமி வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்துட்டுங்க, என்னென்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து நான் சாமி பார்த்துட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன், சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள், வரேன். வெள்ளிங்கிரி ஆண்டவர் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சுதுங்க. காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்தோம்,
கரெக்டாக 3:30 மணிக்கு மேலே வந்துட்டு 6 மணி நேரம் ஏறி இருக்குங்க. தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கீழே இறங்கிடலாங்க. அங்கே தாங்க சாமி இருக்குது. வீடியோ எடுக்க அலோடு இல்லைங்க, அதனால் எடுக்கல. சரி வாங்க போகலாம். மக்கள், தரிசனம் சிறப்பாக முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிவிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 4 மணி நான் இறங்குறேன். எத்தனை மணிக்கு போகணும்னு தெரில, சீக்கிரம் போகணும். சரி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் மறுபடியும் மீண்டும் சந்திக்கிறேன். கீழே போய் முடிக்கிறேங்க. கீழே போய் காமிக்கிறேன் எத்தனை மணிக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உடம்பு சரியில்லைங்க, இறங்க முடியுமான்னு தெரில. இந்த அளவுக்கு இறங்கிடணும். எவ்வளோ சீக்கிரம் இறங்க முடியுமோ இறங்கிடணும். சரி வாங்க கீழே போயிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம 4 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். 6 மணிங்கும்போது 3 மலை இறங்கிட்டோம். 4 மலை இறங்கிட்டோம். 3ஆம் மலை இறங்கும்போது என்னென்னா மழை பிடிச்சிருச்சுங்க. பாருங்கள் தண்ணி அப்படி போகுதுன்னு. இருங்க பேக்க காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இறங்குறதுன்னு தெரியல. வழுக்குது, வலிக்கு விடுதுங்க. நாங்கள் அரை மணி நேரம் நின்றுட்டோம். 6 மணிக்கு பிடிச்ச மழை இப்போ 6:30 தான் நின்றுது. அரை மணி நேரமாக பெய்யுது. எல்லாம் போகுது. வாங்க போகலாம். என்ன பாதி மலை ஃபஸ்ட்டு மலை போயிருக்கலாங்க. 7 மணிக்கு கீழே இறங்கியிருக்கலாம். எப்படி இறங்குறதுன்னு தெரில. சரி வாங்க கீழே போய் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேர்க்குதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி ஆயிடுச்சுங்க. 4 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். மழை வந்துடுச்சு. அங்கே அரை மணி நேரம் நின்றுட்டோம். இப்போ கரெக்டாக 8 மணிக்கு கீழே வந்துட்டோம். அடிவார் வந்துட்டோம். சரிங்களா, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். சரிங்களா, பாய்.